friends, welcome to Math Love channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard chapter 1 relation and functionல உள்ள exercise 1.3 உள்ள sumsலாம் பார்க்கலாம். exercise 1.3ல first sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா let f is equal to x, y such that x, y belongs to n and y is equal to 2x be a relation on n ன்னு சொல்லிட்டாங்க. இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் find the domain, codomain and range is this relation a function ன்னு கேக்குறாங்க. ஓகேவா? x ஓட வேல்யூ நமக்கு கொடுக்கல, y ஓட வேல்யூ நமக்கு கொடுக்கல. x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ நேச்சுரல் நம்பர்ஸ் ன்னு கொடுத்துட்டாங்க. up to thisலாம் எதுவுமே கொடுக்கல. அப்ப நம்மளாவே ஒரு 3 நம்பர்ஸ் 4 நம்பர்ஸ் எடுத்து அதுல இருந்து y க்கு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அத ஃபங்க்ஷனா இல்லையா நம்ம சொல்லணும். அதுக்கு அப்புறம் டொமைன், ரேஞ்ச், கோடமைன் எல்லாம் எடுத்து எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எழுதுவோமா? இப்ப ஃபர்ஸ்ட் x is equal to natural numbers நால 1 2 3 4 up to அது மாதிரி y is equal to 1 2 3 4 ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன்ல போய் என்ன பண்ணணும், x ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணனா என்ன ஆகும், y is equal to 2x when x is equal to 1 ஆ இருந்துச்சுன்னா y is equal to 2 into 1 2 x is equal to 2 ஆ இருந்துச்சுன்னா y is equal to 2 into 2 4 x is equal to 3 ஆ இருந்துச்சுன்னா y is equal to 2 into 3 6 x is equal to 4 ஆ இருந்துச்சுன்னா y is equal to 2 into 4 8 இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து ஃபங்க்ஷன் எழுதலாமா? அப்போ f is equal to என்ன பண்ணலாம், நம்மளுக்கு x, y ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ x ஐயும் y சேர்த்து எழுதலாமா? இப்போ x ஐயும் y எழுதணும்னா x ஓட வேல்யூ 1 ஆ இருந்துச்சுன்னா y ஓட வேல்யூ 2, அப்போ 1, 2 x ஓட வேல்யூ 2 ஆ இருந்துச்சுன்னா y ஓட வேல்யூ 4, அப்போ 2, 4 அடுத்தது 3, 6 அடுத்தது 4, 8 ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், டொமைன் என்ன கோடமைன் என்ன எழுதுவோமா? இப்போ டொமைன் இஸ் ஈக்குவல் டு x ஓட வேல்யூ எல்லாமே டொமைன் தானே, அப்போ 1 2 3 4 and so on. அது மாதிரி கோடமைன் என்னது, y ஓட வேல்யூ எல்லாமே கோடமைன் தான். அப்போ 1 2 3 4 எல்லாமே கோடமைன். இப்போ ரேஞ்ச் என்ன, நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்க ஆன்சர் தானே ரேஞ்சு. இப்போ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 2 4 6 8 இதெல்லாம் ரேஞ்ச். ஓகேவா? இப்போ இது வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லணும். எல்லாத்துக்குமே ஒரு யூனிக் இமேஜ் தானே இருக்கு. 1 2 தான், 2க்கு 4 3க்கு 6 4க்கு 8 அப்போ எல்லாமே யூனிக் இமேஜஸ் தானே இருக்கு. அப்போ எஸ் this relation is a function. This relation is a function. புரிஞ்சுச்சா? நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. f is equal to x, y x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அது ரிலேஷன் ஆன் என்னன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதோட டொமைன், கோடமைன், ரேஞ்சு இது ஃபங்க்ஷன் வந்து இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லணும். எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இதெல்லாம் கண்டுபிடிச்சி டொமைன் என்ன கோடமைன் என்ன ரேஞ்ச் என்னன்னு சொல்லி இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் தான் சொல்லியாச்சு. புரியுதா? இதில் நம்ம இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். அடுத்தது செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 4 6 8ன்னு கொடுத்துருக்காங்க. Determine whether the relation r equal to x, f of x, x belongs to capital X. அப்போ f of x is equal to x square plus 1 சொல்லணும். இப்போ x ஓட வேல்யூவும் f of x நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூவையும் என்ன பண்ணணும், ரிலேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. is a function from x to n. இப்போ xலேருந்து என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் வரைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லணும். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் உள்ள நம்பர்ஸ் மட்டும் தான் வர மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த இன்டீஜர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்லணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், x is equal to f of x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணுமா? அப்போ f of x is equal to x square plus 1. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் when x is equal to 3 அப்போ f of 3 is equal to 3 square plus 1. அப்போ 9 plus 1 10. அது மாதிரி x is equal to 4. f of 4 is equal to 4 square plus 1. இப்போ 16 plus 1 equal to 17. ஓகேவா? அடுத்தது x is equal to 5. f of 5 is equal to 5 square plus 1. 25 plus 1 26.
ஓகேவா x is equal to 6 f of 6 is equal to 6 square plus 1 36 plus 1 is equal to 37 x is equal to 8 f of 8 is equal to 8 square plus 1 64 plus 1 65 ஓகேவா 3 4 5 கிடையாது நான் கண்டினியூஸாக போட்டுட்டேன் ஓகேவா அப்போ 3 4 6 8 ஓகேவா இப்போ எக்ஸோட வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா இப்போ எக்ஸோட வேல்யூ 3ஆக இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 10 4ஆக இருந்துச்சுன்னா 17 6ஆக இருந்துச்சுன்னா 37 y 8ஆக இருந்துச்சுன்னா 65 எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் தானா ஆமாவா நேச்சுரல் நம்பர்ஸ் தானே இப்போ r is equal to ஆரோட வேல்யூ வேணா ஆர்டர்ட் பேரில் எழுதணும்னா 3, 10 4, 17 6, 37 8, 65 ஓகேவா எஸ் r is a function from x to n ஓகேவா ஆமாம் ஃபங்க்ஷன் தான் எக்ஸ்லேருந்து என் வரைக்கும் சொல்கிறாங்க ஓகேவா புரிஞ்சிச்சா இது செகண்ட் சம் அடுத்து நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம் தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க given the function f such that x2 x square minus 5x plus 6 evaluate f of minus 1 ஓட வேல்யூ f of 2a ஓட வேல்யூ f of 2 ஓட வேல்யூ f of x minus 1 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ உனக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் போய் இந்த வேல்யூலாம் ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணால் வேல்யூ வரும் ஆன்சர் வரும் ஓகேவா இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க given the function வந்து f such that x2 x square minus 5x plus 6 ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க f of minus 1 இப்போ இதில் போயிட்டு என்ன பண்ணணும் மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா minus 1 the whole square 5 into minus 1 plus 6 ஓகேவா இப்போ 5 into minus 1 இப்போ minus 1 the whole square 1 minus 1 இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது அப்போ 5 into 1 5 மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் 5 ப்ளஸ் 6 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 12 ஓகேவா அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்னோட வேல்யூ வந்து 12 செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் 2a இப்போ எஃப் ஆஃப் 2a இஸ் ஈக்குவல் டு இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணு 2a த ஹோல் ஸ்கொயர் minus 5 into 2a plus 6 2a the whole square na 4a square 4a square 5 2s are 10 அப்போ minus 10a plus 6 ஓகேவா அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க f of 2 அப்போ f of 2 is equal to 2 square minus 5 into 2 plus 6 4 minus 10 plus 6 அப்போ 10 minus 10 ஓட வேல்யூ வந்து 0 ஆயிரும் ஓகேவா இதான் வந்து தேர்ட் ஒன்னோட வேல்யூ அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன் வந்து f of x minus 1 f of x minus 1 is equal to x minus 1 the whole square minus 5 into x minus 1 plus 6 இது ஆல்ரெடி நம்ம a minus b the whole square ஃபார்மேட்டில் போடணும் ஓகேவா நான் ஆல்ரெடி a plus b the whole square ஃபார்முலா சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் a minus b the whole square ஃபார்முலாவும் அதில் போய் இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x square minus 2 into x into 1 plus 1 squareனு வரும் ஓகேவா minus 5 into இதை உள்ளே கொண்டு போனோன்னா 5x plus 5 plus 6னு வந்துடும் ஓகேவா இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டணுமா a minus b the whole square ஃபார்முலாவில் வேணால் எக்ஸ்பேண்ட் பண்ணி கடைசியாக காட்டுறேன் இப்போ இங்கே வந்து x square minus 2x plus 1 minus 5x plus 11 இதே ஆட் பண்ணிட்டேன் 11 அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இதே ஆட் பண்ணால் minus 7x இதே ஆட் பண்ணால் ப்ளஸ் 12 இப்போ இது புரிஞ்சிச்சா இது வந்து f of x minus 1 இதோட வேல்யூ வந்து இது வந்து f of 2 இது வந்து f of 2a இது வந்து f of minus 1 ஓகேவா a minus b the whole square ஃபார்முலா சொல்லியிருக்கேனா இங்கே பாருங்கள் a minus b the whole square equal to a square minus 2ab plus b square இப்போ இங்கே x minus 1 the whole square கொடுத்துருக்காங்க அப்படியே x minus 1 the whole square equal to x square minus 2 into x into 1
ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு போட வேண்டியதான். அதுதான் இங்கே எடுத்துருக்கு. புரிஞ்சிச்சா? தேர்ட் சம் புரிஞ்சிச்சா? ஓகேவா? இப்போ நம்ம ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம் புக்கில் கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு கிராஃப் இருக்கிறதுனால புக்கில் சொல்கிறேன். ஓகேவா? எ கிராஃப் ரெப்ரசன்டிங் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன் பை டயக்ராம் கொடுத்துருக்காங்களா? இட் இஸ் கிளியர் தட் எஃப் ஆஃப் 9 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த டயக்ராமை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸு. இந்த கீழே கொடுத்துருக்க வேல்யூ தான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸு. இது வந்து ஒய். ஓகேவா? இது வந்து ஒய். அதான் கொடுத்துருக்காங்க ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு. உனக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் 9 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே எஃப் ஆஃப் 9 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேவா? இந்த லைனு எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த 9ல் எந்த லைன் டச் ஆகுதுன்னா இந்த லைனு எந்த பாயிண்டில் டச் ஆகிருக்குன்னா 2ங்கிற பாயிண்டில் டச் ஆகிருக்கு. ஓகேவா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 9ங்கிற பாயிண்ட்டு வந்து எந்த பாயிண்ட்டில் டச் ஆகிருக்குன்னா இந்த லைன் வருதுல்ல, அந்த லைனில் 2ங்கிற பாயிண்ட்டில் தான் டச் ஆகிருக்கு. ஓகேவா? அதனால தான் எஃப் ஆஃப் 9 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் 7, எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 10 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 0 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ எஃப் ஆஃப் 0 வந்து இங்கே இருக்குது. இதான் எஃப் ஆஃப் 0. இப்போ இதில் என்ன பாயிண்டில் இந்த லைன் வந்து ஜாயின் ஆகுது அப்படின்னா 9ங்கிற பாயிண்டில் தான் ஸ்டார்ட்டே ஆகுது. அப்போ எஃப் ஆஃப் 0ல் தான் 9 இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஒன் எஃப் ஆஃப் 0க்கு என்ன வேல்யூ வந்து எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 9. ஓகேவா? அடுத்தது வந்து எஃப் ஆஃப் 7 கண்டுபிடிக்கணும். இப்போ எஃப் ஆஃப் 7 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ இதுக்கு நேராக பாருங்கள், இந்த கோடு எங்கே டச் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த கோடு வந்து இங்கே இருக்குது. இப்போ இங்கே என்ன இருக்குது? இந்த கோடில் எல்லாம் இருக்குது 6. அப்போ எஃப் ஆஃப் 7ஓட வேல்யூ என்னது? 6. ஓகேவா? அடுத்து வந்து எஃப் ஆஃப் 2 இங்கே இருக்கா 2? இந்த 2க்கு நேராக எந்த இதில் டச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6ல் டச் ஆயிருக்கு. ஆமாவே இல்லை, இந்த கோடு வந்து எங்கே டச் ஆயிருக்கு? 6ல் டச் ஆயிருக்கு. அப்போ எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 6. அடுத்து வந்து எஃப் ஆஃப் 10 கடைசி. ஓகேவா? இந்த கடைசி வந்து எதில் டச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேயே டச் ஆயிருக்கு. அப்போ இந்த லைனில் என்னது? 0. அப்போ எஃப் ஆஃப் 10 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம்மு. அந்த பாயிண்ட் மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் மட்டும் கரெக்டாக எங்கே டச் ஆகிருக்கு எங்கே தெரிஞ்சுதான் இந்த சம். அவ்வளோதான். அடுத்து இதில் செகண்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எந்த வேல்யூ ஆஃப் எக்ஸில் 1ஆக இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ஆ? எந்த வேல்யூவில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 1ஆக இருக்கும்னு கேட்குறாங்க. ஆமாவா? இப்போது எக்ஸோட வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. ஆமாவா? இப்போ இங்கே வந்து எந்த வேல்யூவில் 1ஆக இருக்கும்? பாயிண்ட் எதில் இருக்குது? 9க்கும் 10க்கும் நடுப்புற இருக்குது. அப்போ 9.5. ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 1ஆ இருந்துச்சுன்னா, ஓகேவா, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 1ஆ இருந்துச்சுன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்னா 9.5ல் இருக்கும். ஓகேவா? 9க்கும் 10க்கும் நடுப்புற இருக்கனால 9.5ன்னு எழுதுறாங்க. ஓகேவா? when f of x is equal to 1. ஓகேவா? f of x ஓட வேல்யூ 1ஆ இருக்கும் போது then the value of x is 9.5ன்னு சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா? அடுத்தது வந்து டொமைன் என்ன, ரேஞ்ச் என்னன்னு டிஸ்கிரைப் பண்ணணும். இப்போ டொமைன்னா என்ன? 0லேருந்து 10 வரைக்கும் இருக்கா? domain is equal to 0, 1, 2, 3, 4 up to 10 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? எதை டொமைன்னு சொல்லுவோம்? இதுதான் டொமைன், இதுதான் வந்து ரேஞ்சு. ஓகேவா? இப்போ இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால x such that 0 less than or equal to x less than or equal to 10. ஓகேவா? x belongs to real numbers. ஓகேவா? ஏன்னா ஹோல் நம்பர்ஸ் வேணா ரியல் நம்பர்ஸ்னே எழுதிக்கலாம். அடுத்தது வந்து ரேஞ்ச். ரேஞ்ச் வந்து ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேவா? இதை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்னா x such that 0 less than or equal to x less than or equal to 9, x belongs to real numbers. ஓகேவா? புரிஞ்சிச்சா?
அடுத்து இதில் ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர்த்து சப்டிவிஷன் வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப். ஓகேவா, இமேஜ் ஆஃப் 6க்கு என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க, எஃப்க்கு என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ இங்கே பாருங்க, இங்கே இருக்குது 6. ஓகேவா, இங்கே இருக்குது 6, இமேஜ் ஆஃப் 6 இங்கே இருக்குது. இப்போ எஃப்க்கு என்னன்னா பார்க்கணும், 6க்கு நேராக எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேவா, இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா 5. ஓகேவா, அப்போ இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப் இஸ் 5. ஓகேவா, எழுதலாமா, இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப் இஸ் 5. ஓகேவா, புரிஞ்சிச்சா? இந்த டயக்ராமை நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த சம் ரொம்ப ஈஸி. ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம 5th சம்லேருந்து பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.